எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அளவில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் அதிகமாய் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்பொழுது நம்முடைய கவலைகள், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறிப்போகும். நம்முடைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பேசும்பொழுது, சிந்திக்கும் பொழுது தேவன் அதை மாற்றுவார். எல்லா காரியங்களிலுமே எனக்கு ஜெயம் நிச்சயம் கிடைக்கும் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். எனக்கு தோல்வியே இருக்கிறது, எனக்கு கவலையாக இருக்கிறது, எனக்கு கண்ணீரோடு இருக்கிறது, என் பிரச்சனைகள் மாறவில்லை என்று நாம் இதையே சிந்தித்து கொண்டு போமானால் நாம் நிச்சயமாகவே ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக போக முடியாது. அதனால் எப்பொழுதுமே ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் இருக்கும்பொழுது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு நிச்சயமான காரியங்கள் நடக்கும், இவ்வளோ காரியங்கள் செய்வார் என்று நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம் சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.